வணக்கம் நண்பர்களே. எடப்பாடியை சந்தித்த ஸ்டாலின். உருவாகிறதா திமுக அதிமுக கூட்டணி? தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இடையே கூட்டணி உருவாக வாய்ப்பிருப்பதா செய்திகள் பரவி வருது. இந்த நிலையில் எதிர்கால அரசியல் நகர்வுகள் குறித்து கட்சி தலைவர் மு.க.ஸ்டாலின் எடுக்கும் எந்த முடிவுக்கும் கட்டுப்படுவோம் என்று திமுகவின் மூத்த தலைவரும் செய்தி தொடர்பாளரும் சொல்லியிருக்காரு. திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு பிறகு திமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர், எதிர்கால அரசியல் நகர்வுகள் குறித்து ஸ்டாலின் எடுக்கும் எந்த முடிவையும் கட்சி ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார். சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் பெரும்பான்மை பெறுவதற்காக தவேகாவுக்கு ஆதரவளிக்க முன்வந்த காங்கிரசின் முடிவை அவர் கடுமையாக விமர்சித்தார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலகியதை அவர் சுட்டிக்காட்டினார். தேர்தல் முடிவுகள் வந்தவுடனேயே காங்கிரஸ் தனது அரசியல் நிலைப்பாட்டை மாற்றி தன்னுடைய பழைய குணத்தை காட்டிவிட்டது என்று இளங்கோவன் கூறினார். திமுக தலைமையிலான கூட்டணியின் ஒரு பகுதியாக காங்கிரசுக்கு ஒரு ராஜ்யசபா இடமும் 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். கூட்டணி தொண்டர்களின் கடின உழைப்பால கிடைத்த வெற்றியை காங்கிரஸ் ஒரு பேரம் பேசும் கருவியா பயன்படுத்துவதா அவர் குற்றம் சாட்டினார். மேலும் தேர்தல் முடிவுகள் வந்து 3 நாட்களுக்குள் காங்கிரஸ் வேறு ஒரு மாற்று அணிக்கு தாவிவிட்டதாகவும் அவர் கூறினார். தேர்தல் சமயத்தில் கூட காங்கிரஸ் நேர்மையாக செயல்படவில்லை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டணி முழுவதும் பொறுமையையும் அரசியல் நாகரிகத்தையும் கடைபிடித்த போதிலும் காங்கிரசின் தலைவர்கள் அவரை சந்தித்து நன்றி கூட தெரிவிக்கவில்லை. மே 10ஆம் தேதி வரை திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் சென்னையிலே தங்கியிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருந்தார். மேலும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பெற்று தவேகா தனிபெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கு. ஆனால் 234 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை அவர்களால் பெற முடியல. சட்டமன்ற தேர்தலில் விஜய் வெற்றி பெற்ற 2 தொகுதிகளில் ஒன்றை காலி செய்ய உள்ளதனால சட்டமன்றத்தில் தவேகாவின் பலம் 117ஆக மாறும். காங்கிரஸோடு சேர்ந்து இந்த கூட்டணியில் 118 உறுப்பினர்கள் இருக்காங்க. பெரும்பான்மைக்கு இன்னும் 5 இடங்கள் தேவை. ஆளுநர் அர்லேக்கர் இன்று விஜய் லோக்பவனுக்கு அழைத்து பேசினார். அப்போது அரசாங்கத்தை அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை ஆதரவு இன்னும் நிறுவப்படவில்லை என்று அவர் விஜயிடம் விளக்கியிருக்கார். தவேகாவுக்கு ஆதரவளிக்க அதிமுக மறுத்துவிட்டதால பெரும்பான்மை எட்டுவதற்கு விஜய் சிறிய கட்சிகளை அணுகுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிபிஐ, சிபிஎம் மற்றும் விசிக தலா 2 இடங்களை வென்றிருக்கு. இந்த கட்சிகள் தவேகாவுக்கு ஆதரவாக இருக்க வாய்ப்பிருக்கு. அது மட்டுமில்லாமல் எடப்பாடியை ஸ்டாலின் ரகசியமாக சந்தித்ததாகவும் அதனால் திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து அதிமுக தலைமையிலான திமுக கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கும் என்கின்ற விஷயம் தற்போது பரவலாக பேசப்படுகிறது.